ஹாய், வெல்கம் டு மாரி கிச்சன். இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு சில்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் முத பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது எப்படி கரெக்டாக ஒழுங்கான பதத்துக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். கருணைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. பாருங்கள், கஷ்டமாக தான் இருக்கும் இதை கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நல்லா ரெண்டாக அறுத்து முழுசாக இருக்கும்போதே நீங்கள் தோல் சீவுறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் பீஸாக போட்டுட்டு நம்ம தோல் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஷேப் போடுறேன். பாருங்கள், ஈஸியாக தோல் எடுத்துடலாம். முழு கிழங்கா இருந்துச்சுன்னா தோல் எடுக்க கஷ்டம். பாருங்கள், ஈஸியாக வருது. இந்த மாதிரி கட் பண்ணி தோல் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பீஸும் நான் தோல் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணுறேன். நீட்டை வாக்கில் கட் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா டிசைனாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க, வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. அந்த கருணைக்கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கெலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீட்டாக கட் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா சன்னமாக குச்சாக கட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க எந்த ஷேப்பில் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி 4 விதமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அது ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. மண் இருந்தால் கூட 2 டைம் கழுவுனிங்கன்னா மண் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அது நல்லா ஓரளவுக்கு சூடானதும் அந்த கிழங்கை கழுவி வச்சுருக்கிற கிழங்கை அதில் கொட்டிடுங்க. நல்லா கொட்டி ஆயிடுச்சு. அதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் அது கரைச்சி அதில் சேர்த்திக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, உங்கள் கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். நம்ம அது நரப்பு இருக்கிறதுனால நரன்னு இருக்கும் நாக்கு இந்த கிழங்கு சாப்பிட்டா. அதனால தான் நம்ம இந்த உப்பு, மஞ்சத்தூள், புளி தண்ணியெலாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த நரப்பு தன்மையெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கலர் பாருங்கள் மாறிடுச்சு. கிழங்கு கலரே மஞ்சளாக ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சதுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுருங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, கடல மாவு 2 ஸ்பூன். அது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கோசரம் நம்ம அந்த கடல மாவு சேர்த்திக்கிறோம். அப்போ தான் மசாலா கிழங்க விட்டு பிரிஞ்சு வராது. சிக்கன் மசாலா பவுடரு 1 கப்பு, சில்லி சிக்கன் மசாலா பவுடரு, அதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கலர் ஜிலேபி பவுடர் சேர்த்திக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா தண்ணி அப்பப்போ பிசைஞ்சிட்டு வேணுங்கும்போது தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாட்டு இருந்தால் மாவு ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழம்பு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அது நல்லா கொதித்ததும் எடுத்து அதில் போட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வரணும். அந்தளவுக்கு சூடாக இருந்தால் தான் கிழங்குல இருக்கிற மாவு பிரிஞ்சு வராது. அப்படியே நல்லா ஷேப் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் சூடாக போட்டால் தான் எந்த சில்லியுமே கலர் மாவு பிரிஞ்சு வராது. சூடெல்லாம் போட்டிங்கன்னா மாவு தனியாகவும் அந்த கிழங்கு தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுது. அது நல்லா உடச்சி விடுங்க. நல்லா பாருங்கள், நல்லா சேர்ந்துருக்கு. அது உடச்சி விட்டிங்கன்னா பிரிஞ்சுக்கும். நல்லா இது நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டோம். இது இன்னும் ஒரு 1/2 பதம் வெந்தால் போதும். கிழங்குங்கிறதுனால நல்லா குழன்னு வெந்தால் தான் நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் டைமில் சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. சில்லி மாதிரி நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதை பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக நல்லாவே தெரியுது பாருங்கள் நமக்கு பார்க்கக்குள்ளேயே. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.